நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்துல நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் தி SKTM Jewel app today. தங்க நகை கடன்களுக்கான பழைய நடைமுறையே தொடர வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் EPS வலியுறுத்தி இருக்கிறார். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சமூக வலைதள பக்கத்திலே ஒரு பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் குறிப்பாக தங்க நகைக்கடை அந்த நகை கடன் சம்பந்தமாக பழைய நடைமுறைகளை தொடர வேண்டும். மத்திய அரசு சில புதிய அந்த வரைமுறைகள் RBI மூலமாக வெளியிட்டிருக்கின்றது. எனவே அது பொதுமக்களுக்கு, குறிப்பாக ஏழை மற்றும் அடித்தட்டு மக்களுக்கு கடும் சிரமத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. புதிய ஒழுங்குமுறை விதிமுறையிலிருந்து 2 லட்சத்துக்கும் கீழ் கடன் பெறக்கூடிய சிறு தொகை கடன் பெறுநர்கள் விலக்க பரிந்துரை செய்திருக்கிறது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். ஆனாலும் விவசாயிகள் மற்றும் சிறு வியாபாரிகள் மற்றும் பொருளாதார நிலையில் பின்தங்கி இருக்கக்கூடிய மக்களின் தங்களின் அவசர தேவைகளுக்காகவும் மருத்துவ மற்றும் கல்வி நிதிக்காகவும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒன்றாக தங்க நகை கடன் இருப்பதனால் அனைத்து தங்க நகை கடன்களுக்கும் விலக்கு அளிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி கேட்டுக்கொள்வதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஏழை மற்றும் நடுத்தர வர்க்க குடும்பங்கள் நம்பிக்கையுடன் பயன்படுத்தும் வழியாக தங்க நகை கடன்கள் இருப்பதனால் மத்திய நிதி சேவைகள் துறை வழங்கியிருக்கக்கூடிய இந்த முக்கிய பரிந்துரைகளுக்கு RBI பரிசீலிப்பதுடன் தங்க நகை கடன்களுக்கான பழைய நடைமுறையே தொடர வேண்டும் என அதிமுக சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்வதாக எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அந்த அறிக்கையின் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்துல நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் தி SKTM Jewel app today.